நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 1 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினமும் ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிறோம். அப்படி ஜீவிக்கும் போது தேவைகள் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதையும் தாண்டி அந்த தேவைகள் அதிகமாக இருப்பதால் ஒரு வீடு கட்டலாம் என்று யோசித்து கர்த்தர் அந்த வீட்டை கட்டுவதற்கு ஆசீர்வதிக்கும் போது நாம் கடனை வாங்குகிறோம். அதை விரைவில் கட்டி முடிக்க கடனை வாங்கும் போது எல்ஐசியிலே 10 லட்சம் வாங்கினால் அவன் 10 லட்சம் எடுத்துக்கொள்கிறான். இப்படியாக பேங்கிலே கடன் வாங்கினாலும் அந்த பேங்கில் அவனும் 10 இரட்டிப்பான அந்த இன்ட்ரெஸ்டை எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன் எடுக்கிறீர்கள் என்று நாம் கேட்க முடியாது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக போகிறான். இப்படியாக நாளைக்கு கொடுத்து விடலாம் 10 வருஷம் அந்த எல்ஐசி கடனையும் வாங்கின கடையும் அடைக்க நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நமக்கு அந்த பெருமையினாலே விரைவில் கட்டி விரைவில் அந்த வீட்டை திறப்புழா செய்ய வேண்டும் என்று மனைவி சொல்லை கேட்டு இப்படியாக செய்து விடுகிறோம். நாம் வாங்கும் கடனே சத்துருவானவன் அது ஒரு பாம்பாக மாறுகிறது. சிறிய கடன் சிறிய பாம்பு, பெரிய கடன் கொடுக்க முடியாத கடன் எல்லாம் அது ஒரு மலை பாம்பாக மாறுகிறது. நாளடைவில் எல்ஐசியிலேயும் பணம் வாங்கியிருப்போம், வெளியிலேயும் வட்டிக்கு வாங்கி அதை கொடுக்க முடியாத அளவுக்கு அதை நம் கற்ப வேதனை அடையும்படியாக இறுதி கட்டத்தில் நாம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமக்கு நன்றி நன்றி. அந்த பாம்பானது நம் சரீரத்தை முதலில் நொறுக்குவான். அந்த பாம்பு நொறுக்கும் போது நாம் வாங்கிய அப்போது ஒரு கர்ப்ப வேதனை வரும். ஒரு ஆண் கர்ப்ப வேதனை படுகிறான் என்றால் அந்த நரி சத்தம் நம் வாயிலிருந்து வரும், நாக்கு வெளியே தள்ளி அப்படி ஒரு சத்தம் வரும். அந்த கர்ப்ப வேதனையை நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் அந்த சத்தத்தை ஒவ்வொருவரும் இனி உங்களுக்கு வராத அளவுக்கு, கடன் வாங்காத அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்து தன் சம்பளத்துக்கேற்ற அந்த வாழ்க்கையை வாழும்படியாக தாழ்மையுடன் இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமக்கு நன்றி. நானும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பாம்பு சிறிய கடன் சிறிய பாம்பு, பெரிய கடன் ஒரு மலைப்பாம்பு போல இருக்கும். அது நம் உடம்பில் சரீரத்தை வளைத்து போடும், நொறுக்கும். அந்த பாம்பு முதலில் நம் தலையை தான் விழுங்கும். அதனால் நாம் கடன் வாங்குவதை நிறுத்திவிட்டு சம்பளத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஆடம்பரம் வேண்டாம். இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் ஒரு வீட்டை தருவார்.
நமக்கு நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறதே. கர்த்தருக்குள் நாம் இருப்போம் என்றால் அவர் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், வேலைத்தளத்திலையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் மிகவும் பெரியவர். அன்பரின் பாதத்திலே ஒரு நாள் காத்திருந்தே, இந்த உலகத்தில் இல்லாததை உருவாக்கி கொடுத்திடுவார். இயேசுவுக்கு நான் அம்மா சொல்லோ, அப்பா சொல்லோ. இயேசுவுக்கு நான் அம்மா சொல்லோ, அப்பா சொல்லோ. இயேசுவுக்கு நான் அம்மா சொல்லோ, அப்பா சொல்லும். நன்மையான தெய்வம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி சுஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவுக்கு நான் அம்மா சொல்லோ, அப்பா சொல்லோ. இயேசுவுக்கு நான் அம்மா சொல்லோ, அப்பா சொல்லோ. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல். இந்த பாடலை பாடி நீங்கள் கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி கடன் வாங்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏஸ் அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, கடன் வாங்கினவர்களை ஆண்டவர் அந்த கடனை அடிக்க, இந்த பூமியிலே கடனை எல்லாம் அடித்து உமது ராஜ்யத்தை கட்ட அவர்களை தகுதிப்படுத்துவீர்களாக. ஆண்டவரே, வாங்கிய கடன் எல்லாம் கொடுப்பதற்கு வெள்ளன் கொடுப்பீர்களாக. கடன் வாங்கினவர்கள் அந்த கடனை கட்டுவதற்கு கிருபையும் சமாதானத்தையும் அருளை செய்வீர்களாக. உமது நாமம் மகிமைப்படும்படியான, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அவர்கள் சாட்சிகளாக நிறுத்துவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம், கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வசனத்தின்படியாக கடன் வாங்காமல் காத்துக் கொள்ளுவீர்களாக. ஆண்டவரே, விசுவாசிகளை காத்துக்கொள்ளு. பூமியில் உள்ள மக்களை எல்லாம் கடன் வாங்காமல் காத்துக் கொள்ளுவீர்களாக. ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஊழியத்தின் தினமும் ஒரு வாக்குத்தத்தம், இந்த ஊழியத்தின் சார்பாக இந்த ஜெபத்தையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நன்பாகவே, தேவன் நன்பாகவே, தேவன் நன்பாகவே இருக்கிறார். தேவன் நன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென்.